வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. இந்த தடவல் மன்னனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தனியாக வீடியோ பண்ணோன்னு பார்த்தா புதுசாக கேஸ் வந்துக்கிட்டே இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன் இதுவரை பண்ணதெல்லாம். ஆனால் இப்போ புதுசாக வந்துட்டு இருக்கு. இப்போ ஜெயிலில் இருந்தார்ல, அப்போ நடந்த சம்பவம் என்னன்னா, ஜெயிலில் இருந்து கானா வினோத் இவர் 2 பேரும் தானே போனாங்க. கானா வினோத் ரெஸ்ட் ரூம் போயிருக்கிறாரு. இப்போ அந்த கேப்பில் இவன் வெளியே வந்து கனி இவர் விக்கல்ஸ் தள்ளி உட்கார்ந்துருக்கிறாங்க. இவர் இந்த ஓரமாக உட்காந்துட்டு இருக்கிற வியனா இருக்கிறாங்கல்ல, அங்கே வந்துருவாங்கல்ல. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தடவி கொடுத்துட்டு இருக்கா. அப்படி இந்த வேலையை நிக்சன் பார்த்தான்னு சொல்லிட்டு நிக்சனை தடவல் மன்னன் காஜி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு என்னமா அடிச்சாங்க. இவனையும் அந்த மாதிரி அடிச்சிருக்கணும்ல. ஆனால் பிஆர் ஒர்க் வேற மாதிரி போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே லிட்டரலாக தடவிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிறதெல்லாம் விடுங்க. கனியக்கா விக்ரமே அங்கே கழுவி ஊத்துறாங்க. அங்கே கனியக்கா அதை பார்த்து காண்டாயிட்டு சொல்றாங்க, அவங்க வேற ஒரு பொசசிவ்ல காண்டாகிறாங்களான்னு தெரியல. அவங்க சொல்றது எக்ஸாக்டா என்னன்னா, இவன் தடவுறதை பார்த்துட்டு அந்த நைட்டு வியனாவை தடவுறதை பார்த்துட்டு, வெளியே வந்தியா, ஜெயிலேருந்து வந்தியா, போய் சுசு போயிட்டு மரியாதையா உள்ள போயிடு, சாவச்சிடுவேன் அப்படின்னுங்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் அங்கிருந்து ஏஞ்சி வரும்போது அவன் சொல்றான், அவரு வெளில போயிருக்கிறாரு, அவர் வந்ததும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் பார்த்தீங்கன்னா, ஐயா 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 ஜி அது இருக்கட்டுங்க ஜி, நீங்க உள்ள போங்க ஜி, அதெல்லாம் நாய்க்குட்டியாச்சு, அதை போய் தடவி கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்லாம் சொல்ல, சூப்பரு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சிரிக்கிறாங்க. இந்த அக்கா அதை உள்ள போயிட்டான் இவங்க திட்டினதும். அப்புறமா வேணா குப்புற படுக்க சொல்லிட்டு வயிற்ற தடவி கூட விட்டா, சி கேவலமா இருக்கு, போ அந்த பக்கம் அப்படின்லாம் சொல்லிட்டு விக்கல்ஸே காண்டாய் கடுப்பாவதுன்னு வேற சொல்ற. அப்படி கடுப்பானா பார்க்காதீங்க அப்படின்லாம் இவன் உள்ள போய் உட்காந்துக்கிறான். மறுபடியும் அவங்க கம்பிக்கு வெளியில இருக்கிறாங்கல்ல, அந்த காட்சி உள்ள இருக்கிறவங்களே உள்ள கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் வரல வெளியில. இப்ப தெரியுதுங்களா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, மேக்கர்ஸை கடுப்பாக்குனாங்கன்னு வச்சுங்களேன், வான் பண்ணுவாங்க. வான் பண்ணி கேட்கலன்னா ஒன்று குறும்படம் போட்டு சம்பவம் பண்ணிருவாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி கண்டஸ்டன்ட்டை இறக்குவாங்க. அப்படிதான் ஆதிரியுடைய என்ட்ரியை கொடுத்துருக்குறாங்க. இவனை கண்ட்ரோலே பண்ண முடியல. உள்ள இருக்கிற அவன் கேங்ல இருக்கிறவங்களே கடுப்பாகிற அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறான், தடவிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒண்ணு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் போடப்படாத குறும்படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு சோசியல் மீடியால. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ், இதே எஃப்ஜே, அங்கே பார்த்தீங்கன்னா இந்த காஜி தடவல் மன்னன் கனியக்கா மடியில் படுக்க வச்சுட்டு இவர் அங்கே அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறார். அப்படி அவங்க மேலே படுத்துட்டு இருக்கிறான் சைடில். அது பிக்சர்லாம் இதில் வைக்கிறேங்க, அதெல்லாம் டீட்டெயிலாக விவரிக்க விரும்பலை. தம்ப்நெயில்ல இருக்கும் பார்த்துங்க. உள்ளே போட முடியாது, உள்ளே போட்டால் நம்மளை போட்டுருவாங்க. ஸோ அதனால தம்ப்நெயில்லே வைக்கிறேன். இப்போ அந்த வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ அங்கே பார்வதியை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்வதி போனால் இவங்க கொண்டாடுவாங்களாம், அதை பற்றிலாம் பேசுகிறாங்க. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா பார்வதி சி கேவலமாக இருக்குது அப்படின்னு எங்கே தெரியுமா எனக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேவலம் இவர் சொல்கிறாரு. இப்போ பார்வதி மாற்றி மாற்றி பேசுவாங்க, உருட்டுவாங்க, அவங்க மேலே விமர்சனங்கள் இருக்குது, ஃபேக் அலிகேஷன் வச்சிருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரோராவை பற்றி சொல்லும்போது ஆபாச குறியீடுனாங்க, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் இருக்குது. ஆனால் இவனுங்கெல்லாம் இப்படி கட்டம் கட்டி அவங்கள டவுன் பண்ணும் போது தான் அவங்க ஸ்கோரை ஏற்றுறாங்க மக்கள். அது கரெக்டு தான். பார்வதி வரலாம்ல, இவங்களோட கம்பேர் பண்ணும்போது அவங்க பரவாயில்ல தானே. இங்கே பேசும்போது இவர் சொல்கிறா அப்படி அவங்க சீ கேவலம்னு ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அக்கா அவங்க பாயிண்ட்டை சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்னன்னா, அவ அழுதுட்டாந்தல்ல இந்த சாரிக்காக. இந்த சாரி விஷயத்த நம்மளும் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அது ஒரு கட்டட் குறும்படமாக வந்திருந்தது. அதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். இவங்க அந்த டாஸ்க்ல இருக்கும்போது சாரி எடுத்து ஒழிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்டன் டாஸ்க்ல இருக்கும்போது அழுதுட்டு இருந்தாங்கல்ல. பார்வதி ரொம்ப இதுக்கெல்லாம் அழுகுறாங்க. அதுக்கு அழும்போது பார்த்தீங்கன்னா பிராங்க் பண்ணது முதல் நாள், அதுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா காலம்பி கூட்டது, இந்த விஷயங்கள்லாம் சொல்லி அழுதுட்டு இருந்தாங்க. ஏன் அப்படி அழுகுறாங்கன்னு போது நம்ம சொல்லியிருந்த ஒரு பீரியட்ஸ் அப்படின்னு சொல்றாங்களே, ஸோ அதனாலயா மூட் ஸ்விங் ஆகுதா இப்படி அழுகுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சின்ன விஷயமா தெரியுது. அது அவங்களுக்கே சின்ன விஷயமா தெரியுதுனால தான் சாரி எடுத்து ஒழிச்சு வச்சுது. அவங்க அடுத்தடுத்த லேயர்ல ஆட் பண்ணிட்டே போறாங்க கம்ப்ளைண்ட்டை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னது சாரி எடுத்து ஒழிச்சு வச்சிடறாங்க. நான் போய் எப்படி கேட்கறது, இது எமோஷ்னலாக அட்டாச்சு இல்லையா, தின் லைன் இல்லையா, ப்ராங்க் பண்ண வராங்க முடி வெட்டுறதுக்கு, அது ஒரு தின் லைன் இல்லையா அப்படின்ட்டு இருந்தாங்க. ஏமா அப்படி ஓவரா பண்ற அப்படின்னு தான் தோணுச்சு. பட் பீரியட்ஸ் அப்படின்னும் போது சில பேருக்கு அப்படி மூட் ஸ்விங் ஆகும்ல, அதனால ஆகுறாங்களா அப்படின்னு கூட நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதை நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ அவங்க கொடுத்த விளக்கம் நம்ம கடுப்பாக தான் இருந்தது. என்னன்னா, எப்படி நான் சாரி எடுத்து ஒழிச்சு வச்சிட்டாங்கன்னா, இப்போ பிரஜந்த் எடுத்து பேண்ட் எடுத்து ஒழிச்சு வச்சாங்க கோட்டு, அவர் லுங்கி கட்டே சுத்திட்டு இருந்தாரு அந்த கோட்டை போட்டு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் என்ன அண்டர்வேர்னு சொல்ல அதுக்கப்புறமா உள்பாவாடை ஜாக்கெட்டோட சுத்துட்டோமா, நான் எப்படி நான் அது மாதிரிலாம் சுத்த முடியும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா
அவங்க மட்டுமே இல்லைங்க, திவ்யா, கனி அக்கா இவங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூம் பக்கத்துல இருக்க ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக பண்ணிட்டு வரலாம்ல. இங்கே தான் ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகுது இல்லை. இவங்க அரைகுறையாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை போத்திட்டு அவங்க வர்றாங்க இந்த பக்கம். அந்த மாதிரி பார்வதி வந்திருக்கிறாங்க. அந்த வந்த பார்வதி அந்த பாவாடை உள்பாவாடை ஜாக்கெட்டு மேலே துண்டை போட்டு வராங்க. அதை வந்து இங்கே எஃப்ஜே தம்பி வந்து சொல்கிறா அப்படி. இவங்க வந்து எப்படி நான் வந்து இப்படியே உள்பாவாடையோட வர முடியும்னு சொல்கிறா, ஆனால் இப்படி வந்தாலே அப்படின்னு சொல்கிறா அப்படி. அது மாதிரி எல்லாரும் தான் வந்திருக்கிறாங்க. அது என்னவோ பார்வதி மட்டும் பண்ண மாதிரி இவர் அந்த பக்கம் கேஸ் எழுதுறாரு. இப்போ அக்கா வந்து சொல்கிறாங்க, நானும் வந்து சரி இந்த சாரி மேட்டர்லாம் ஒரு சிம்பிள் மேட்டர், அது இதுக்கெல்லாமா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன்டா. நான் போய் கேட்டேன், சரி பீரியட்ஸ் என்னதும் பார்த்தீங்கன்னா சரி எமோஷனாக அட்டாச் ஆவாங்க, சிலது சின்ன சின்ன விஷயம்லாம் பெருசாக தெரியும், அதனால அப்படி தெரியுதோன்னு சொல்லிட்டு போய் கேட்டேன் வந்து சேச்சே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நான் அந்த மாதிரிலாம் நான் டவுன் ஆக மாட்டேங்க்கா, பீரியட்ஸ்னா இது வேறக்கா, எனக்கு வந்து வேலை ஹெவியாக இருந்துச்சா அதனால நான் அந்த மாதிரி ஆயிட்டேங்க்கா அப்படின்னு சொன்னாங்களாம் பார்வதி. இப்போ இவங்க கனி போயிட்டாங்களாம், எஃப்ஜே அங்கேயே இருந்தாராம். அடுத்து பார்வதி வந்து சாண்ட்ரா கிட்ட சொன்னாங்களாம், எனக்கு வந்து பீரியட்ஸ் இல்லை அதனால தான் வந்து மூடு ஸ்விங் ஆகுது, இந்த மாதிரிலாம் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு அங்கே சொன்னாங்களாம். சி எவ்வளோ கேவலமாக இருக்கு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஃப்ஜே சொல்கிறா அப்படி. இவன் அடியே படாமல் பெருசாக அடிபட்டுதா வேலை வாங்குறதுக்காக ஓபி அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கிட்ட சொல்ல சாண்ட்ரா போட்டு கொடுத்தாங்க. சாண்ட்ரா போட்டு கொடுக்கல, விஜேஎஸ் கேட்டார், சாண்ட்ரா சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு குறும்படத்தில் நம்ம பார்க்குறோம், இவன் வியனாகிட்டே அதே தான் சொல்கிறான். வியனா வந்து இந்த மாதிரி போட்டு கொடுக்க மாட்டாங்க, அவங்க முட்டு தான் கொடுக்க வருவாங்க. ஸோ அதனால் அங்கே சொல்ல அங்கே கேட்கவும் இல்லை விஜேஎஸ். இந்த பக்கம் வந்து சாண்ட்ரா மூலயமா கேட்டு போட்டு உடைச்சாரா. இது கேவலமா இல்லையாப்பா, இவ்வளோ பெரிய கேவலத்தை பண்ணிட்டு இவன் எந்த கேவலத்தை வந்து பேசிட்டு இருக்கான் பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் விக்கல்ஸு அவரும் பார்த்தீங்கன்னா சாம்பார் டீமில் இருக்கும்போது ஓட விட்டோம்ல, கதற விட்டோம்ல, அது வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. யோ அந்த சாம்பார் டீமில் தானே கனியக்காவும் இருந்தாங்க, நம்ம அப்பயே சொன்னோம்ல இவங்க வந்து அந்த டீமை விட்டு வெளியே வந்து வேணே டீமுக்கு எதிராக விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்க்கும்போது தெரியுதா, இவங்க டீமை தூக்குனதை கனியக்கா கிட்ட பெருமையாக வேற சொல்கிறா அப்படியே, அதை அவங்க ரசிக்கிறாங்க. இதில் வந்து பார்வதி போயிட்டா இவங்க கொண்டாடுவாங்களாம். பார்வதி போனால் ஃபீல் பண்ணுறதுக்கு ஆளே இல்லையாம். இப்போ திவாகர் போகும்போது கூட பார்வதி ஃபீல் பண்ணிருந்தாங்க, நான் பார்வதி போனால் ஃபீல் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, நான் வந்து போனால் எனக்காக ஃபீல் பண்ணுறதுக்கு உண்மையாக ஜென்யூனாக ஒரு 2 பேரை சேர்த்து வச்சுருக்கேன், அட்லீஸ்ட் ஒரு 2-3 பேர் இருக்கிறாங்க, அதை நான் வந்து ஜென்யூனாக சம்பாரிச்சது அப்படின்லாம் விக்கல் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படி உள்ளே சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை, வெளியே இருக்கிற மக்களை சம்பாதிக்கணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆச்சரியம்தான். சர்வைவர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் தூக்கி அடிக்கப்பட்ட பார்வதி ஒரு 2 வாரம் தான் நினைக்கிறேன். முதல்ல ஒரு கண்டஸ்டன்ட் முதல் வாரம் போனாங்க, 2வது வாரத்துலேயும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சீக்கிரமாக அங்கேயும் இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் மாதிரி ஒன்று ட்ரை பண்ணாங்க, பெண்ணியம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நடக்காத ஒன்று பேச வரும்போது தான் அப்போ தான் எல்லாம் இரிட்டேட் ஆகிட்டு வெளியே அனுப்புனாங்க. பட் இங்கே வந்து அது மாதிரி 2 பண்ணிட்டாங்க. பார்வதி மேலே கேஸ் இருக்குதான், ஆனால் இவங்களோட கம்பேர் பண்ணும்போது, இவங்க வாங்கின கேஸோட கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் பரவாயில்ல தான். தனியாக மற்ற டைட்டில் வின்னரோட பார்க்கும்போது பார்வதி ரொம்ப மோசம், ஆனால் இந்த பீஸுங்களோட பார்க்கும்போது ஓகே அப்படின்ட்டு தான் போனோம், பரவாயில்ல அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இதெல்லாம் இவங்க பேசும்போது தான் எனக்கு என்ன தோணுதுன்னா, டேய் நீங்கள்லாம் வெளியே போகிறத பார்வதி உள்ளே இருந்து பார்க்கணும்டா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இன்னும் இந்த காஜித்தனங்கள்லாம் இருக்குல்ல, அது கனியக்கா கிட்ட நிறையவே இருக்குது. அதை பற்றி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழில் வைக்கிறேன் பார்த்துங்க. இது பொசசிவ்ல அக்கா வந்து வீணாவோட தடவிட்டு இருக்கிறத இவங்க வந்து சாவடிச்சிருவேன் உள்ளே போ அப்படின்னு திட்டினாங்களா, இல்லைனா வந்து நார்மலாக தம்பி பாவம் வெளியில் கெட்டதாக போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா? ஆக்சுவலி நேற்று குறும்படம் கூட போட்டாங்கல்ல, இதை கனியக்கா தானே எஃப்ஜே கிட்ட, டே வெளியில் தப்பாக போயிட போகுதுடா, 10 மடங்கு அதிகமாக பண்ணிருக்கடா, ஆதிரியோட பண்ணதே மோசம், அதுக்கு காரணம் ஆதிரிக்கு வெளியே ஆள் இருக்கு, இவனுக்கு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம், அப்படிதான் போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. இப்போ ஆள் இருக்கு வெளியே, உள்ள ஒரு ஆள் வச்சிருந்தாரு ஆதிரியை வெளியே போயிட்டாங்க. இப்போ வியனா கிட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, அடுத்து கூட ட்ரை பண்ணுவார். நடுவில் வந்து திவ்யா கிட்ட ட்ரை பண்ணாரு, சாண்ட்ரா அதை சொல்லியிருப்பாங்க திவ்யா கிட்ட, உன்னை ட்ரை பண்ணா சுற்றி வந்தான், இங்கே ரியாக்ஷன் வராதனால பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போயிட்டான் அப்படின்னு. ஸோ தொடர்ந்து இருக்கு இவருடைய காஜித்தனங்கள்லாம் நிறையவே இருக்கு, இதெல்லாம் போடப்படலை. இதையும் சேர்த்து அந்த குறும்படத்தில் போட்டிருந்தா இன்னும் சிறப்பாக ரீச் ஆயிருக்கும், அப்பதான் புரிஞ்சிருக்கும் ஆதிரியுடைய என்ட்ரி ஏன் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.